பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது, இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர ஒரு அஸ்திரம் கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய நிதி சுமையை பாத்தீங்கன்னா அதை தவிர சிஎம் வேற கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்ல. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னு வேகமா போனான்னு நிச்சயமா 2026 தேர்தல் ஆட்சி போயிருங்கன்னா இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம். அதனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். பொங்கலுக்கும் பணம் கொடுப்பாங்க, 3000 5000 கொடுப்பாங்க. நல்லதுதான், கொடுத்தாங்க, வரவேற்கிறோம். மக்கள் அதை வாங்கி வச்சுட்டோம், அவங்க பணம் தான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு முதல் 17 18 19 மாசம் பணம் கொடுக்கல 1000 ரூபாய். அதையும் சேர்த்து கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு முதல்ல கொடுக்காததுக்கும் 1000 ரூபாய் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும்ல. அதை பண்ண மாட்டாரு. அதையும் பண்ணட்டும். அதனால ஓட்டு மாறுமா, அதனால ஆட்சி மாறுமான்னு பாப்பாங்க. அண்ணே 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 பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு அண்ணா. நான் விமர்சனம் வைக்கலீங்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பழைய பாக்கி எல்லாம் மொத்தமா சேர்த்து அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டா நாங்க விமர்சனம் வைக்கிறோம். ஏன்னா அவங்க அறிவிச்ச திட்டம் தான். பாப்பாங்கண்ணா, அவர் கொடுப்பாரான்னு பாப்போம். அண்ணா இந்த தேர்தல் ஃபர்ஸ்ட் வாக்காளர் பட்டியல் நியாயமாக இருக்கும், அது முதல் நம்பிக்கை. வாக்காளர் பட்டியல் நியாயமா இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது எங்க எக்ஸ்பெக்டேஷன்னா இந்த வாக்காளர் பட்டியல் ப்ராசஸ்க்கே 4 அகில இந்திய IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மேல இருந்து 4 IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை ஓவர்சீ பண்றதுக்கு அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு மேல 4 பேர் வந்திருக்காங்க, நம்முடைய சிஓக்கு மேல. அடுத்து எங்களை பொறுத்தவரை இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிச்ச பிறகுதான் ஆபீசர்லாம் தெளிஞ்சு கிளம்பி வருவாங்க. ஆனா நம்ம டிஎம்கே காரங்க எவ்வளவு ஸ்மார்ட்னா அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணம் கொடுத்தாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு, கிஃப்ட் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. அதனால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 2வது வாரம் பப்ளிஷ் பண்ண உடனே தமிழ்நாட்டில் வெளியிருந்து வரக்கூடிய ஸ்குவாடு எல்லாம் அனுப்பணும். IRS ஆபீசர் ஸ்குவாடு, MCC ஸ்குவாடு, அவங்க எல்லாம் இப்பவே அடிப்படை வேலையை செய்யணும். எலெக்ஷன் அறிவிக்கிறது அறிவிக்கட்டுங்கண்ணா. எல்லா வருஷமே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பணம், மெட்டீரியல் எல்லாரும் மாறுறாங்க. அதை எலெக்ஷன் கமிஷன் செய்து விட்டால் தமிழகத்தில் நியாயமான தேர்தல் நடக்கும். நல்ல கேள்விங்கன்னா எல்லா வழக்குகளும் கம்பவுண்ட் அஃபென்ஸ் தான். அண்ணன் ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னாரும் கோர்ட்டுக்கு போய் ஆமாங்க ஐயா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் போடுற எந்த கேஸ்லயும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுங்கன்னா மேஜர் கேசஸ். அன்லெஸ் நான் அடிச்சேன், உடைச்சேன், கண்ணாடி உடைச்சேன், ரத்தம் வந்துச்சுன்னு இது பிடிச்சாங்க, அது பிடிச்சாங்க, சாராயம் பிடிச்சாங்க, எல்லாமே கம்பவுண்டபிள். அதுவும் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்கன்னா இன்னைக்கு ஓட்டருக்கு நம்ம கிஃப்ட்னு என்ன சொல்றோமோ அது எல்லாமே கம்பவுண்டபிள் அஃபென்ஸா இருக்கு. சாரி கேட்டு கோர்ட்ல எக்ஸ்கியூஸ் கேட்டு கோர்ட் உங்களுக்கு ஒரு சாதாரண அபராதத்தை விதித்த பிறகு அபராதத்தை கட்டிவிட்டு வெளியே வந்துடலாம். அப்படித்தான் எல்லா கேஸும் போகுது. அதனால தண்டனையும் கடுமையா கொடுக்கணும். உதாரணத்திற்கு லிக்கர் கொடுக்கறாங்க, கடுமையா உயர்த்தணும். கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து மாட்டுறாங்க, கடுமையா உயர்த்தணும். அது எதுவுமே இன்னைக்கு இல்லைங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டே வீக்கா தான் இருக்கு. அதுவும் நம்முடைய தேர்தல் நியாயமாக நடக்காததற்கு அதுவும் ஒரு காரணம்.